தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். துர்கா, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. ரொம்ப நன்றி மேடம். துர்கா, டேக் கேர். நாளைக்கு விடியிற பொழுது உனக்கு பிரகாசமா தான் இருக்கும். இவ அல்ப ஆயுசுல கண்டிப்பா போய் சேர மாட்டா வீணா. அவளுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி போல இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவளை ஏதாவது பண்ணும் போதெல்லாம் அதுல இருந்து தப்பிச்சர்றா. வாய மூடுங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் பேய் பூதம் பவர் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்ன சாவடிக்காதீங்க. நாளைக்கு காலையில அவளுக்கு சர்ஜரி. ஆமா, அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவளுக்கு கண்ணு வந்துரும். அவ சும்மாவே ஆடுவா. இப்ப கேட்கவா வேணும்? என் பையனும் அவ பேச்ச கேட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவான். விட மாட்டேன் அத்தை, கண்டிப்பா நான் விட மாட்டேன். கௌரிமா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எதுவுமே வீண் போகல. அது யாரா இருந்தாலும் உண்மையை சொன்ன உடனே தாங்கிருக்க மாட்டாங்கம்மா. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குதும்மா. சின்ராசன்ன, எப்ப அதிகமான சோதனை வருதோ அதுல இருந்துதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடவே வரும். என் கையில இருக்கிற இந்த கண்மலரை கொண்டு போய் அந்த 1000 கண்ணுடையால் கௌமாரி அம்மனுக்கு சாத்தினா மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப வரும். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கும் விரதத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமா கௌரியம்மா, கண்டிப்பா அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க இதையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் நீங்க எதை நினைச்சும் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்த கண்மலரை கோயில கொண்டு போய் சாத்துற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தானே இருக்கு. கௌரிமா, கெட்டவங்களுக்கு 1000 துணை இருக்கும், ஆனா நல்லவங்களுக்கு அந்த கடவுளோட துணை எப்பயுமே இருக்குமா. நீங்க நம்புற மாசாணி அம்மனும் இப்ப நீங்க கண்மலரை சாத்த போற அந்த கௌமாரி அம்மனும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க கௌரிமா. காளி ஓம் கிரீம் காளியே நமக. கிரீம் கிரீம் தர்சினி காளியே நமக. அத்தை, சொல்லுங்க மேடம். ரொம்ப எமர்ஜென்சியா மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மாலினி மேடம், நீங்க மனசு வச்சா கண்டிப்பா இது நடக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஸ்பாட் பேமெண்டா 10 லட்சம் கேஷையும் இப்பவே கொடுக்கறேன். எனக்கு யோசிக்க ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓம் க்ளீம் கலிகா காளி ஓம் கிரேன் காளியே நமக. ஓம் க்ளீம். இப்ப என்ன காலனையா பண்ண போறீங்க? நான் கௌரிய தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு ஓச்சாயி. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே பிரளயம்தான். ஓம் க்ளீம் கலிகா காளி ஓம் கிரீம் கிரீம் தர்சினி காளியே நமக.
பதில் ஹைவேஸ்ல வர மாதிரி வந்துட்டு இருக்க. ஏய் ஏய் ஐயோ. கௌரிமா பாத்துமா. சின்ராசண்ணே, அம்மனுக்கு கண் மலர சாத்த விடாம அந்த காலன் சதி பண்றான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே, துர்காவுக்கு கண் பார்வை கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சதி ஒண்ணு நடக்குது. ஆமாண்ணே, இந்த கண் மலர சாத்த விடாம என் கையில இருந்து அந்த கண் மலரை பறிச்சு இந்த ஏரியில போட வச்சிருக்கான் அந்த காலன். அந்த கண் மலரை நாம எப்படியாவது எடுத்தே ஆகணும். அந்த கண் மலர அந்த கௌரி அம்மனுக்கு சாத்தினா மட்டும்தான் நம்ம பூஜை முடிவடையும். அந்த துர்காக்கு கண்ணு கிடைக்காம கடைசி வரைக்கும் ஒரு பைத்தியக்காரி மாதிரியே நமக்கு அடிமையா அங்கேயே கிடக்கணும். அதுதான் என் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இப்ப இவ்ளோ தூரம் பணத்தை செலவு பண்றேன். இந்த மாலினி இப்ப வெளியில வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இந்த டீலுக்கு ஒத்துக்குவா பாருங்க. கவலையே படாதீங்க, கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அத்த முதல்ல கண்ணு இந்த ஐ பேங்க்ல இருந்து போனா மட்டும்தான் துர்காக்கு சர்ஜரி நடக்கும். இல்லனா அவளுக்கு சர்ஜரி நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஜென்மத்திலையும் கண் பார்வை கிடைக்காது. நம்மளோட நோக்கம் என்ன? துர்கா சாகணும். அவ சாகர வரைக்கும் கண்ணு தெரியாமலேயே இருக்கணும். இப்ப இந்த கண்ணை மட்டும் போக விடாம தடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அவளுக்கு ஆபரேஷனே நடக்காது. இந்த சர்ஜரியும் கேன்சல் ஆயிடும். அவளோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும். அந்த லண்டன்ல இருந்து வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் திரும்ப லண்டனுக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ காலம் முழுக்க இதே மாதிரி தத்தி தத்தி நடக்க வேண்டியதுதான். அவளை வச்சு செய்யறதுக்கும் அவளை டார்ச்சர் பண்றதுக்கும் அவ இப்படியே இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஏய் வீணா வீணா, அங்க பாரு, உள்ள போனவ திரும்ப வரா. எப்படியாவது பேசி காரியத்தை முடிச்சிரு. நான் உள்ள போய் உனக்கு 3 தடவை யோசிச்சு பார்த்தேன். பட் அவங்க கொடுக்கறேன்னு சொன்ன அமௌண்ட்டை விட நீங்க 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு சம்மதம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்பவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ரீசன் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க வந்ததோ என்கிட்ட பேசினதையோ என்கிட்ட இருந்து அந்த கண்ணை காசு கொடுத்து வாங்கினதையோ தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் மேடம், யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் இந்த பேமெண்ட்டை நான் ஃபுல் கேஷா உங்ககிட்ட கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஐயே கொண்டு வரேன். ஐயோ வீணா, ரொம்ப நன்றி மேம். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்.
சரிங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ம். அத்தை பாத்தீங்கல்ல, அந்த துர்காவுக்கு இந்த கண்ணு கிடைக்கிறதுனால தான் அந்த சர்ஜரியை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப இந்த கண்ணு இல்லாதப்போ அந்த சர்ஜரி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். என்ன துர்கா, பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? சர்ஜரி நினைச்சு பயப்படுறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல முதல்ல பயப்படாம இருக்கணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா நடக்கும். ஓகே, நான் உங்க கூடவே இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. எவ்ரிதிங் வில் பி ஓகே. என்ன மிஸ்டர் அசோக், அமைதியா இருக்கீங்க? ஆம். பொதுவா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ், டெலிவரி டைம்ல சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா அதுவே ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அவங்க கைய பிடிச்சி 4 வார்த்தை ஆறுதலா சொல்றது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ கொடுக்கும். டாக்டரா நான் எவ்வளவுதான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் ஒரு ஹஸ்பண்டா உங்க மனைவிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். துர்கா, மேடம் சொன்ன மாதிரி சர்ஜரி முடிஞ்ச உடனே உனக்கு கண் பார்வை திரும்ப வரப்போகுது. அதுக்கப்புறம் உன் லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். துர்கா, அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்ச கேங் இருக்குல்ல, அவனுங்கிட்ட போராடி அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினேல, உன்னை பத்தி தான் டிவி பேப்பர்ல எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு நீ இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்க. எல்லாரோட பிரேயர்ஸும் நீ கும்புற அந்த மாசாணி அம்மனோட அருளும் உன் கூடவே இருக்கு. சோ எதை பத்தியும் யோசிச்சு பயப்படாத. நான் எப்போ உன் கூடவே இருக்கேன். சரியா? சரிங்க சின்னையா. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணியாச்சா? ஐ பேங்க்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. கண் அனுப்பிட்டாங்களா? அதுதான் மேடம் ப்ராப்ளமே. நமக்கு கொடுக்க வேண்டிய கண்ணை வேற யாருக்கு டொனேட் பண்ணிட்டாங்களா மேடம்? துர்கா, சின்னையா. ஒண்ணுல. வாட்? என்ன சொல்றீங்க? கண்ணு தரத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தானே நான் இந்த சர்ஜரிக்கே ஓகே சொன்னேன். ஆல்ரெடி ஆபரேஷனுக்காக இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன், மெடிசன் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சமயத்துல போய் கண்ணு கிடைக்கலன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? என்ன மிஸ்டர், ஐ பேங்க்ல இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்களா? இல்ல மேடம், நைட் வரைக்கும் உங்க தரதா தான் சொன்னாங்க. அதுக்கான ஃபுல் பேமெண்ட் கூட நம்ம சைட்ல இருந்து பண்ணியாச்சு மேடம். அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல மேடம். மேடம், நான் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டேன் சார். பேமெண்ட் பிரச்சனைலாம் இல்லை சார். அவங்க அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க சார். இத பாருங்க, காசு முக்கியம் கிடையாது. இப்ப இவங்களை நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். கண்ணு கிடைக்கலன்னு சொல்றது எல்லாமே எனக்கு என்னமோ ரொம்ப புதுசா இருக்கு. நாம அந்த கண்ணை வச்சுதானே இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். இவங்களுக்கு கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே அந்த கண்ணோட அமைப்பை வச்சுதானே நான் எல்லாமே பண்ணிருக்கேன். இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க. இது பாருங்க, என்னோட ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க எல்லா ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவேன்னு. இப்போ என் துர்காவோட ஆபரேஷனையும் எப்படியாவது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிங்க மேடம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என் துர்காவுக்கு எப்படியாவது பார்வை கிடைக்கணும், எப்படியாவது கண்ணு கிடைக்கணும். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக துர்கா உயிரை பணைய வச்சு நடந்த அந்த போராட்டத்துல தான் என் துர்காவோட கண் பார்வை போச்சு. மேடம், அவ எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணா மேடம். ஆனா அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல மேடம்.
அவளுக்காக நான் இப்ப செய்யணும்னு நினைச்சது திரும்ப அவ கண் பார்வையை கொண்டு வந்து இந்த உலகத்தை அவளை பார்க்க வைக்கணும்னு தான். எப்படியாவது பண்ணுங்க மேடம். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன். எப்படியாவது பண்ணுங்க மேடம். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். சின்னையா, நீங்க முதல்ல அழாதீங்க. நீங்க இப்படி கெஞ்சி புலம்புறத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல துர்கா, எனக்கு பார்வை இல்லைங்கிறதுனால எனக்கு எந்த குறையும் தெரியல. இப்ப இல்லைனாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா எதுக்காகவும் நீங்க இப்படி உடைஞ்சு அழாதீங்க. நான் எப்பவுமே உங்களை சிரிச்ச முகத்தோட அந்த கம்பீரத்தோட தான் பார்த்திருக்கேன். நீங்க இப்படி உடைஞ்சு அழறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல சின்னையா. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க எந்த ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் புருஷன் சொல்றப்பதான் ஒரு பொண்ணுக்கு பெரிய தைரியமா இருக்குன்னு. என் தைரியம் நம்பிக்கை எல்லாமே எல்லாம் என் சின்னையாதான். எனக்கு கடைசி வரைக்கும் கண்ணு கிடைக்காம போனா கூட அது எனக்கு ஒரு பெரிய வலியாவே இருக்காது. ஆனா என் சின்னையா இப்படி இருக்கிறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு என் சின்னையாவுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். துர்கா, இது பாருங்க, நீங்க 2 பேரும் முதல்ல பதட்டப்படாதீங்க. நான் இத பத்தி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மேல கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே கிடையாது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐ பேங்க்ல இருந்து சொன்ன ரீசன் இது வரைக்கும் என்னால ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. எதுக்காக இந்த மாதிரி சடனா அவங்க சொன்னாங்க ஒன்னும் புரியல. அசோக், நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்களும் பதட்டப்படாம துர்காவையும் பதட்டப்படாம பாத்துக்கோங்க. ஓகே? சரிங்க மேடம். துர்கா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. சரியா? எப்படி எடுக்கிறது கௌரிமா? என்னமா இப்படி ஆயிப்போச்சு? வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதையா? கடைசி நேரத்துல எல்லாம் இப்படி ஆயிடுச்சுங்களேம்மா. என் மனசுல ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருந்துச்சு. வெக்காளி அம்மன் கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு வேதவல்லி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க இதோ இந்த காப்பு எடுத்து என் கையில கொடுத்தாங்க. அதை நான் வாங்கும் போதே இந்த காப்பு கயிறு தவறி கீழே விழுந்துருச்சு. அப்பவே நான் வேதவல்லி அம்மா கிட்ட இது எதுக்கான அறிகுறின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீ எதையும் நினைச்சு கலங்காத, நீ முன்னெடுத்து வச்ச காலை பின் வைக்காத, இப்போ உங்க கவனம் முழுக்க முழுக்க இந்த கண்மலரை கொண்டு போய் அம்மன் கிட்ட சாத்துறதா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த காப்பு கயிறு தவறி விழுந்ததால என் மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பவே ஏதோ தப்பா நடக்குன்னு உறுத்திட்டே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு சென்றா சொன்னேன். கௌரிமா, பூஞ்சேரியில இருக்கிற அந்த 1000 கண்ணுடைய அம்மனுக்கு வேதவல்லி அம்மா சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம அந்த கண்மலரை சாத்தி ஆகணுமேம்மா. இப்போ இப்படி ஆயிடுச்சுங்களேம்மா. இதுக்கு வேற வழியே இல்லையாம்மா? அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேனே. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்லை. இந்த ஏரியில இருந்து எப்படியாவது கண்மலரை எடுக்கணும். இந்த ஏரியில இருந்து அந்த கண்மலரை எடுத்தா மட்டும்தான் அதை கொண்டு போய் கௌமாரி அம்மன் கோயில்ல நாம சாத்த முடியும். அந்த கண்மலரை சாத்தினா மட்டும்தான் என் துர்காவுக்கு கண் பார்வை கிடைக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்கம்மா. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய ஏரியில இருந்து எப்படி இப்போ கண்மலரை வெளியே எடுக்கிறதுன்னு எதுவுமே தெரியலீங்களேம்மா.
மாசாணி அம்மா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே பண்றது நீதாம்மா. இந்த ஏரியில விழுந்த இந்த கண்மலர் எப்படியாவது என் கையில வந்து சேரணும். அதுக்கு நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும். நீ ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கண்மலரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்ற மாதிரி பண்ணிடு தாயே. உன்னை மட்டும்தான் நான் முழுசா நம்பி இருக்கேன். சின்ராசண்ண, எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. அதை விட்ட வேற வழி இல்லை. எப்படியாவது அந்த கண்மலரை எடுத்தாகணும். அதனால நானே இந்த ஏரியில இறங்கிடுறேன். கௌரிமா, என்னம்மா சொல்றீங்க? இது ரொம்ப ஆழமா இருக்க மாதிரி தெரியுது. இதுக்குள்ள நீங்க இறங்கி கண்மலர் எங்க இருக்குன்னு எப்படிமா எடுக்க முடியும்? எந்த முயற்சியும் பண்ணாம யோசிச்சு நிக்கிறத விட ஏரியில இறங்கி அந்த கண்மலரை தேடுறது தான் சரின்னு தோணுது. எனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அது எல்லாத்தையும் என் மாசாணி அம்மா பாத்துக்குவா. அதனால அவ மேல முழு பாரத்தையும் போட்டு நான் ஏரியில இறங்க போறேன். அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இந்த கண்மலரை வெளியே எடுக்க முடியாதம்மா. சின்ராசண்ண, எந்த சூழ்நிலையிலையும் என்னோட சுயநலத்துக்காகவோ இல்ல என்னை சார்ந்தவங்களுக்காகவோ என் சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு என் அம்மனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? வேற வழி இல்லைன்னு நான் இறங்க தான் போறேன்.